இங்க வச்சிட்டு இருக்கோம். தெரியும் உங்களுக்கு. என்ன நாள் இன்னைக்கு? ராபோஜன நாள். கூடுமான அளவுக்கு பரிசுத்தமா ஆண்டவரே என் கைகளை நீட்டுகிறேன். பரிசுத்தமான பந்தி இது. ஆண்டவரே உம்மோடு உறவு கொள்ளுகிற பாக்கியத்தை நீங்க சொன்ன வார்த்தையின்படி நான் நடந்தா இதை எடுக்கிறதுக்கு நான் தகுதி, ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்தும். அல்லேலூயா. கூடுமான அளவுக்கு ராபோஜனம் எடுக்கிற தேவ பிள்ளைங்கலாம் கொஞ்சம் வெள்ளை வெள்ளை துணி இருந்தா கட்டிட்டு வாங்க, போட்டுட்டு வாங்க, பேண்ட் ஷர்ட் போட்டு வாங்க. நல்லது. பக்தி வந்துட்டான் ஒயிட் அண்ட் ஒயிட். கொஞ்சம் இப்படி அப்படி இருந்தா பரவாயில்ல போ. அல்லேலூயா. காசுகளை ஐரன் பண்ணல, ஓ பரவாயில்ல. இல்லை, கூடுமான அளவுக்கு ஆண்டவர் சமூகத்தில் நான் என்ன சொல்ல வரேன்னா, வெள்ளைய போட்டு வெள்ளை துணி போட்டு வந்து ராபோஜனம் எடுத்துட்டா நேர பரலோகம் கிடையாது. சொல்றேன், ஒரு இதுக்கு சொல்றேன். நம்ம ஆண்டவர் பிள்ளைங்க, நம்ம ஆலயத்துக்கு வந்து போறோம், எங்க சர்ச்சுக்கு போயிட்டு வரோம். அவங்க கேட்கவே தேவையில்லை, உங்களை பார்த்தாவே சொல்லணும் அவங்க சர்ச்சுக்கு தான் போயிட்டு வராங்க. அல்லேலூயா. நல்லது. அதனால பரிசுத்த ஆவியானவரை நம்ம கிட்ட ஆண்டு விட்டு போயிருக்கிறாரு. அந்த பரிசுத்த ஆவியானவர் பெறாம, அபிஷேகம் பெறாம இருந்தீங்கன்னா சொல்லினே தான் இருக்கணும். அல்லேலூயா. போட்ட தோசைய திருப்பி திருப்பி போட்டுக்கினே தான் இருக்கணும். இல்ல, திருப்பி போடுறதில்ல நம்ம வேலை. ஒரு தாட்டி திருப்பி போட்டாச்சுன்னா முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். எடுத்துன்னு போய் தட்டுல வச்சு சட்னியோ சாம்பாரோ ஊத்தி என்ன பண்ண, இல்லாத அது இருக்கக்கூடாது, அப்படி மாத்திடு. நல்லது. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை சும்மா விட்டு போல, அந்த பரிசுத்த ஆவியானவர் இங்கதான் அசைவாடி கொண்டு இருக்கிறார். எத்தனை வாலிப பசங்க நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், என் கூட பரிசுத்த ஆவியானவர் பேசுறாரு, ஏன் இஷ்டப்படி நான் நடக்கிறது இல்ல, என்னை நடத்துகிற ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. இருக்கணும். இருந்தாதான் நல்லது. இன்னும் அபிஷேகமும் பெறல, என்ன ஆவியானவர் ஆதீனம் தெரியல, அந்த ஜோரா கை தட்டுவாங்களே சில சபைகள்ல, எண்ணெய் வச்ச உடனே அப்படியே அறுத்துப்பட்ட கோயில் ஊந்துட்டு வீட்டுக்கு போயிட்ட வீட்டுக்காரனா மரியாதை கேட்டுடும். எம்மாடிய சர்ச்சில் என்ன அந்த எகிரி அந்த மாதிரி கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அவர்கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் இல்ல. கண்டித்து உணர்த்துவார். நெருப்பு அவர். பரிசுத்த ஆவியானவர் நெருப்பு போன்றவர். வேத வசனத்துல ஆண்டவர் சொன்னார், பிதாவுக்கு விரோதமா பேசிட்டாலும் மன்னிக்கப்படும், எனக்கு விரோதமா பேசிட்டாலும் மன்னிக்கப்படும். ஆனா பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா பேசின இம்மையிலும் கிடையாது, மறுமையிலும். அல்லேலூயா. அதனால நீங்க பாருங்க, கொஞ்சம் நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், அவர் வார்த்தை எனக்குள்ள இருக்கிறதா, அவர் வார்த்தையின்படி நான் நடக்கிறேனா. அதனால அந்த கொஞ்சம் யோசனை பண்ணிடுங்க. யோசனை பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அல்லேலூயா. அதனால இந்த வார்த்தையின்படி அவரை நேசிங்க. அவரை நேசிக்கிறதுக்கு அடையாளமா தான் அந்த ஒவ்வொரு மாதமும் அவருடைய சரீரத்தையும் அப்பத்தையும் கேவலப்படுத்தக்கூடாது. உண்மையா எடு, உண்மையா இரு, கர்த்தர் உனக்காக ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார். எல்லாத்துக்கும், எல்லா ஓட்டத்துக்கும் ஒரு பொருள் இருக்குது இல்லையா? இந்த பூமியில வேலை செய்யறதுக்கு ஒரு சம்பாதனை இருக்குது இல்லையா? வீட்டு வேலை போய் செய்யும் போது சும்மா தேய்ச்சிட்டு வந்துடுறீங்களா? சும்மா தேய்ச்சிட்டு வந்துடுறீங்களா? அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஒரு சம்பளம் இருக்குதுல்ல. அது போல இங்க வந்து ஆராய்த்து, இங்க வந்து துதித்து, இங்க வந்து நீ பரிசுத்தமாக்கப்பட்டு இந்த பந்தில நீ கை வைக்கும் போது பரலோகம் உன்னை வரவேற்கும், உன்னை ஆசீர்வதிக்கும், நோய் இல்லாம வாழலாம். ராபோஜனம் இருக்கிறது சும்மா நினைச்சுக்க போறீங்க. இந்த ஆண்டுடைய ரத்தமும் சரீரமும் சாதாரணமானதல்ல. பேயோ பிசாசோ வேற எந்த கெட்ட யோசனையும் கிட்ட வர்றதுக்கு விட மாட்டாரு ஆண்டவர். அப்புறம் இல்லையா, ராபோஜனம் எடுத்து போனா அது எடுத்துன்னு போன அன்னைக்கு அப்படியே வந்து அப்படியே ஒரு மாதிரி பண்ணுதியா, திருப்பதியா,
கருப்பா தெரியுது என் முகம், இதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. அல்லேலூயா. கடைசியா ஒரு வசனத்தை வாசிச்சிடுவோம். 30ஆம் வசனம் படி. 30ஆம் வசனம் நல்லா கேட்டுக்குங்க. ராபோஜனம் எடுக்கிறவங்க, தேவ பிள்ளைங்க வந்து, இனி நான் உங்களுடனே அதிகமா பேசுவதில்லை. ஏமா, என்னம்மா, யார் சொல்றது இது? ஏசப்பா சொல்றாரு, நான் அதிகமா உங்களோட இனிமே நான் பேச மாட்டேன். ஏன் தெரியுமா? என் வேலை முடிஞ்சுது. சொல்லி 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 இருக்கிற வரைக்கும் உங்ககிட்ட என்னது சொல்லுங்க பா, மாறு அடிச்சு அடிச்சு போதும் இந்த பிள்ளைங்கிட்ட. இருக்கிற வரைக்கும் தான். நான் போயிட்டேன்னு வச்சுக்கோ, அப்புறம் கஞ்சிக்கு லாட்ரி. சொல்றியா இல்லையா? சொல்றோம் உங்க வீட்டுல. எதுக்கு சொல்ற? உன் வீட்டுல, ஐயோ நான் போனா தான் சம்பாதிக்கிறேன், நான் சம்பாதிச்சு கொடுத்தா தான் சாப்பாடு, இல்லைன்னா இல்ல என்ற கஷ்டம் வருதுல்ல, அப்ப சொல்றல, நான் இருக்கிற வரைக்கும் தான். நான் போயிட்டேன்னு வச்சுக்கோ. சொல்றோமா இல்லையா? சொல்றோம். ஆண்டவர் அப்படிதான் சொல்றாரு. உங்கள்கிட்ட சொல்லி சொல்லி போதுமாச்சு. ஆனா இனிமேல்ட்டு நான் உங்கள்கிட்ட அதிகமா பேச மாட்டேன். இன்னைக்கு கேட்ட வார்த்தை உனக்கு புரிஞ்சிருந்தா, ஆண்டவர் சொல்றாரு, நான் இனிமேல்ட்டு அதிகமா உங்கள்கிட்ட பேச மாட்டேன். ஏன் பேச மாட்டேன்னு தெரியுமா? இன்னொருத்தன் வர்றான். படிங்கப்பா. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். அவனுக்கு என்னிடத்துல ஒன்றுமில்லை. நம்ம சொல்ல முடியுமா? அப்பா சொல்றாரு, பிள்ளைங்க சொல்ல முடியுமா? அல்லேலூயா. யாரும் முடியாதுன்னு சொல்லுது. யாரும் முடியாதுன்னு மாதிரி தெரியுது. அப்பா சொன்னாரு, பிசாசு வருது, அதுக்கு அதுக்கு வந்து என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? அவனுக்குரிய கோபம், அவனுக்குரிய எரிச்சல், அவனுக்குரிய கசப்பு, அவனுக்கு அவன் என்ன சொன்னாலும் கீழ்ப்படைய மாட்டான். அந்த மாதிரி தன்மை எனக்குள்ள உண்மை இல்ல. நான் எல்லாவற்றிலும் கரெக்டா இருக்கிறேன்னு அப்பா சொல்றாரு. அப்பாவுக்கு பிள்ளையா இருக்கிற நாம சொல்லமா சொல்ல மாட்டோமா? சொல்லலாமா வேணாமா? ஆஹ் அந்த பொண்ணு பாரு, அவங்க அம்மா மாதிரியே நடக்குது பாரு, அவங்க அப்பா மாதிரியே பேசுது பாரு. எப்படிமா? அப்போ இந்த ராபோஜன பந்தியில கை வைக்கிற நீங்க, எடுத்துக்கொள்ளுகிற நீங்க அவரை போல மாறு. அல்லேலூயா. சும்மா வாய்க்கு வந்த மாதிரி 4 வாசனம் எடுத்து சொல்லிட்டு, இந்தாங்க வாங்கிக்கோங்க, இந்தாங்க போங்க அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. ஆவியானவர் நடத்துகிறது போல, அவர் சொல்லி கொடுக்கிறது போல நம்ம சொல்லிடுவோம். அல்லேலூயா. அதனால அந்த ஆவியானவர் தாமே உங்களை கடைசி வரைக்கும் நடத்துவாராக.